ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். ஐசிஐசிஐ பேங்க்கினுடைய கிரெடிட் கார்டு பயன்படுத்துறீங்க அப்படின்னா அந்த கிரெடிட் கார்டை ஐசிஐசிஐ பேங்க்கினுடைய ஆண்ட்ராய்டு மொபைல் அப்ளிகேஷனான iMobile அப்ளிகேஷனில் எப்படி லிங்க் பண்ணலாம், கூடவே கிரெடிட் கார்டினுடைய ஒவ்வொரு மாதத்துக்கான பில் பேமெண்ட்டை இந்த மொபைல் அப்ளிகேஷன் வழியா எப்படி செலுத்தலாங்கிறத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணுங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைலில் பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி சர்ச் பாக்ஸில் iMobile அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்க. ஐசிஐசிஐ பேங்க்கினுடைய ஆண்ட்ராய்டு மொபைல் அப்ளிகேஷனான iMobile அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன், ஸோ நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த அப்ளிகேஷனை மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணலாங்கிற வீடியோவை ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணல அப்படின்னா அதனுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கட்டாயம் செக் பண்ணி பாருங்க. அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். என்டர் பாஸ்வேர்டு. இந்த அப்ளிகேஷனுடைய பாஸ்வேர்டை என்டர் பண்ணி லாகின் பண்ணுங்க. நெக்ஸ்ட் iMobile அப்ளிகேஷனுடைய ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய கிரெடிட் கார்டை ஆட் பண்ணுறதுக்காக கார்ட்ஸ் அண்ட் ஃபாரெக்ஸ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். கிரெடிட் கார்ட்ஸ், நான் என்னோட கார்டு டீடைல்ஸை ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சிருக்கிறதுனால இதில் டிஸ்பிளே ஆகுது. இன்கேஸ் நீங்கள் புதிய கார்டை ஆட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா லிங்க் கிரெடிட் கார்டு இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். செலக்ட் அக்கௌண்ட் டைப் டு பி லிங்க்டு இந்த ஏரோ பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் எந்த அக்கௌண்ட்டை ஆட் பண்ண விரும்புறீங்களோ அந்த அக்கௌண்ட்டை இதில் செலக்ட் பண்ணுங்க. சேவிங் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட், கிரெடிட் கார்டு, லோன், பிபிஎஃப், டிமேட், ப்ரொடென்ஷியல் பாலிசி, லம்போர்டு ஹெல்த் பாலிசி இந்த மாதிரியான பாலிசியை கூட இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கிரெடிட் கார்டு ஆட் பண்ண பட்சத்தில் கிரெடிட் கார்டு இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அடுத்து செலக்ட் அக்கௌண்ட் நம்பர். பை டிஃபால்ட்டாக உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட் நம்பர் இதில் டிஸ்பிளே ஆகும். இன்கேஸ் ஒன்றுக்கு மேற்பட்ட சேவிங் அக்கௌண்ட்டை இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஏரோ பட்டனை கிளிக் பண்ணி எந்த அக்கௌண்ட் நம்பர் கூட உங்களுடைய கிரெடிட் கார்டை லிங்க் பண்ண விரும்புறீங்களோ அந்த அக்கௌண்ட் நம்பரை செலக்ட் பண்ணுங்க. அடுத்து கிரெடிட் கார்டு நம்பர் டு பி லிங்க்ட் எந்த கிரெடிட் கார்டை ஆட் பண்ண விரும்புறீங்களோ அந்த கிரெடிட் கார்டுடைய நம்பரை இதில் என்டர் பண்ணுங்க. அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு எக்ஸ்பைரி டேட் மந்த் அண்ட் இயர் ஃபார்மேட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுடைய கிரெடிட் கார்டு எக்ஸ்பைரி மந்த் அண்ட் இயரை இதில் செலக்ட் பண்ணுங்க. அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி பை டிஃபால்ட்டாக இதில் ஷோ ஆகும். ஒன்ஸ் எல்லா டீட்டெயிலும் என்டர் பண்ணதுக்கப்புறம் இதில் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கிரெடிட் கார்டு இந்த அக்கௌண்ட்டில் லிங்க் ஆயிரும். ஒன்ஸ் லிங்க் ஆனதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனுடைய ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணுங்க. ஹோம் பேஜில் ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கிரெடிட் கார்டு டீடைல்ஸ் இதில் டிஸ்பிளே ஆகும். உங்களுடைய கார்டு டைப் எந்த கேட்டகரியோ அந்த டைப்பை இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பக்கத்துலேயே உங்களுடைய கார்டு நம்பர் இதில் ஷோ பண்ணியிருப்பாங்க. கிரெடிட் கார்டினுடைய பில் பே பண்ணுறதுக்கு பில் பேமெண்ட் அண்ட் ஃபாஸ்டாக் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் மை பில்ஸ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. உங்களுடைய கிரெடிட் கார்டு நம்பர் இதில் டிஸ்பிளே ஆகும். அந்த நம்பரை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். கிரெடிட் கார்டு பேமெண்ட். ஃபர்ஸ்ட் உங்களுடைய கார்டு நம்பர் இதில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஹவு மச் டு யூ வாண்ட் டு பே, நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை பே பண்ணுறீங்க அப்படின்னு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கரண்ட் அவுட்ஸ்டாண்டிங், உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளவோ அந்த அமௌண்ட்டை இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதற்கு அடுத்து லாஸ்ட் பில் டியூ, லாஸ்ட் பில் அமௌண்ட்டை செகண்ட் ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மினிமம் அமௌண்ட் கட்ட விரும்புறீங்க அப்படின்னா 3வது ஆப்ஷனான மினிமம் டியூ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் பே பண்ணலாம். ஸோ நீங்கள் எந்த அமௌண்ட்டை பே பண்ண விரும்புறீங்களோ அந்த அமௌண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். ஒன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட் நம்பர் பை டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும். இன்கேஸ் ஒன்றுக்கு மேற்பட்ட சேவிங் அக்கௌண்ட்டை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா இந்த ஏரோ பட்டனை கிளிக் பண்ணி எந்த சேவிங் அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் பணம் செலுத்த விரும்புறீங்களோ அந்த சேவிங் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் எந்த டேட்டில் இந்த பேமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த டேட் இதில் டிஸ்பிளே ஆகும். பேமெண்ட் டைப் ஒன் டைம், இதில் எந்த ஒரு சேஞ்சிங் பண்ண வேண்டாம். ரிமார்க்ஸ் நீங்கள் விரும்ப பட்சத்தில் ஏதாவது என்டர் பண்ணலாம், அதர்வைஸ் தேவையில்லை. அடுத்து இதில் பே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். ப்ரீ கன்ஃபர்மேஷன். இதில் உங்களுடைய கார்டு நம்பர், அமௌண்ட், உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட் நம்பர் இதில் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அடுத்து இதில் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். சக்ஸஸ். இந்த பேமெண்ட் சக்ஸஸ் ஆனதுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதற்கு அடுத்து கீழே கிரெடிட் கார்டு நம்பர், எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் பே பண்ணீங்களோ அந்த அமௌண்ட், எந்த சேவிங் அக்கௌண்ட் மூலமாக பே பண்ணீங்களோ அந்த சேவிங் அக்கௌண்ட்டினுடைய நம்பர், அடுத்து எந்த டேட்டில் பே பண்ணீங்களோ அந்த டேட், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து இதில் ஹோம் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களுடைய ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டை ஐசிஐசிஐ பேங்கினுடைய ஆண்ட்ராய்டு மொபைல் அப்ளிகேஷனான iMobile அப்ளிகேஷனில் ஆட் பண்ணி நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.